இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களை சிறிது காலத்திற்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநியோகஸ்தர்கள் எல்லாமே முடிவு பண்ணியிருக்காங்க. எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாருமே எல்பிஜி கேஸ் சப்ளையை பிரதானப்படுத்தி மக்களுக்காக மட்டுமே பயன்படுத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதனால் ஹோட்டல் உரிமையாளர்கள் பெரிதளவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க காஃபி, டீ போன்றவற்றையெல்லாம் நாங்கள் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மேலும் அவங்க பழைய முறைப்படி, பாரம்பரிய முறைப்படி விறகடுப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் உரிமையாளர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய போர் பதற்றம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு வராங்க. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இதன் தாக்கம் காரணமாக இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் முக்கிய முடிவை எட்டியிருக்கிறார்கள். அதாவது வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களை சில நாட்களுக்கு ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்யக்கூடாது அப்படின்றது தான் விநியோகஸ்தர்களின் முடிவாக இருக்குது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் ஈரான் மீதான தாக்குதலை சில காலங்களுக்கு ஒத்தி வைக்கும் பட்சத்தில் இந்த தடை நீங்க வாய்ப்பு இருக்கிறது. எரிவாயு சப்ளையும் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் செல்லக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அமெரிக்கா ஒரு பக்கம் ஒரு சிறிய ரிலாக்ஸேஷனை விடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா தற்காலிகமாக எண்ணெயை கொள்முதல் செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்தியா ஈரானோட ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்டுக்காக ஈரானோட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இந்த போர் பதற்றத்தின் காரணமாக ஈரான் மூலமாக வரக்கூடிய அந்த சப்ளையானது தற்போது தற்காலிகமாக தடை ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் தற்போது இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டருக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களை நாம் பார்த்து உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த 20 நாட்களுக்கு மட்டும்தான் கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் நிறுவனங்கள்லேருந்து கேஸ் சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த தட்டுப்பாட்டை தற்போது தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேனிக் பையிங்க யாரும் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு எல்லாருமே சிலிண்டர்களை ஆர்டர் செய்யாதீங்க. கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நாட்களுக்கு பிறகு ஒரு சிலிண்டர் தீர்ந்த பிறகு நீங்கள் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் சொல்லப்படுது. எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புலையும் ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது நிலவை கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழல் முடிவுக்கு வருமா? இந்தியாவில் நிலவக்கூடிய இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு விரைவில் முடிவுக்கு வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.